அம்மை மவளு நல்லா சிரிச்சிட்டு கிடக்காவில்ல. காலையில இருந்து எவ்வளவு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மைக்கு மவளுக்கும் ஒரு நேரம் கூட குறுக்கு குனிய மாட்டேங்க. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 2 நாள் மட்டும் போயிட்டு வரந்தேன்னு சொன்ன எங்க மாமியாருக்கு என்னாகானு கோபம் வருது. ஆனா அவங்க மகளுக்கு மட்டும் அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பு வந்துட்டா உடனே பெட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்துருவாள. என்னத்த செய்ய, நாம ஒண்ணு நினைச்சா அது பாட்டுக்கு வேற ஒண்ணுலாம் நடக்கு. நல்ல வேளை யாருமே நம்மள பார்க்கல. மண்சட்டியோட ஆட்டைய போட்டுட்டோம்ல. இந்த கமலாவை யாருன்னு நினைச்சாவோ? ஆமா, கமலாக்கா மண்சட்டிய தலையில வச்சு தூக்கிட்டு போறாவோ. இந்த மண்சட்டிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ போச்சு. எத்தே ரெண்டும் உட்காந்து பாடல பேசிக்கிட்டு இருக்காவோ. நம்ம இங்க கடந்து எத்தே எத்தேன்னு கூச்சல் போடுறதா அவளுக்கு கேட்கா என்னன்னு தெரியலையா. சும்மாவே நம்ம கூட்ட 2 பேருக்குமே காது கேட்காது. எத்தே எம்மா, எனக்கு புட்டு இடியாப்பம்லாம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்குமா. என் செல்லம் அவளுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே புட்டு இடியாப்பம் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஆமாம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்குமா. புட்டு மாவெல்லாம் உங்க மைனிக்காரி திருச்சிதான் வச்சிருக்கா. உனக்கு இன்னும் என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ ஒரு பேப்பர்ல எழுதி பத்திரமா வச்சுக்க. ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை உங்க மைனிக்காரி கிட்ட சொல்லு. அவ எல்லாம் செஞ்சு தருவா. உங்க மைனிக்காரி வீட்டுல வேற என்னத்துக்கு இருக்கா? எம்மா, எனக்கு பால் பாயாசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. அத சொல்லுறோம்ல மக்கா, உங்க மைனிகாரி வந்த உடனே எல்லாத்தையும் செஞ்சு கேளு, அவ செஞ்சு தருவா. எதே என்ன மருமகளே இப்படி அலறி அடிச்சு ஓடி வரா? எதே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மைனி என்னாச்சு மைனி உங்களுக்கு? மருமகளே கிச்சன் காட்டாத. மருமகளே கீழ ஓடி என்னத்துக்கு நீ இப்படி தூக்கி வச்சிருக்கா? மைனி என்னாச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவை என்னத்துக்கு இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? கீழ இறக்கி விடுங்க. எத்தே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம்? எத்தே நான் வெளியே துணியை காயப்பட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ என்னாச்சு மைனி? எத்தே நீங்க காலையிலேயே மீன்காரக்கா கிட்ட பேரம் பேசி மீனெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே. ஆமா, என் மவ மேனகாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. அத குழம்பு வைக்கலாமேன்னு வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கு என்ன வருமோல? அதுலதான் தே இப்ப ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, என்ன விஷயம்னு சொல்லாம சும்மா அது இதுன்னு சொல்லி மழுப்பிக்கிட்டு இருக்கா. எத்தே நீங்க கஷ்டப்பட்டு மீனெல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்கல்ல தே, அத சட்டியோட கமலாக்கா தூக்கிட்டு போயிட்டாவோ. அப்படியே வருமோல? கமலா மஞ்சட்டியோட மீன் தூக்கிட்டு போனது நீ பாத்தியா? எங்க மாமியாருக்கு வட்டுக்கிட்டு கலந்து போயிட்டா. ரூபா கொடுத்து வாங்கி வச்சிருந்த மீனை கமலாக்கா யாருக்கும் தெரியாம மண்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க மாமியார் கோவப்படாம என்ன அவ தூக்கிட்டு போனதை நீ பாத்தியான்னு வேற சிரிச்சுக்கிட்டே கேட்காவோ. என்னதே நீங்க கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? எம்மா, கமலாக்கா மீனை மஞ்சட்டியோட தூக்கிட்டு போயிட்டாவளா? ஆமாடி, என் மருமக சொன்னதை கேட்டு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சந்தேகமே இல்ல, எங்க மாமியாருக்கும் சம்மந்திகாரிக்கும் வட்டு கலந்து போய் தான் இருக்கு. என்ன மருமகளே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நானும் என் மவளும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கோம்னா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மண் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டாவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்குதியா? பாரு மருமகளே, நான் என்ன பண்ணாலும் உன் நன்மைக்காக தான் நான் செய்வேன். என்னது ஏன் நன்மைக்காகவா? ஆமா, உனக்கு இன்னைக்கு குழம்பு வைக்க வேலை மிச்சம் தானே. என்னத்தை சொல்லுதியோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பாரு மருமகளே, எத்தனை நாள் தான் நம்ம 2 பேரும் வைக்க மீன் குழம்பையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம தெருவிலேயே கமலா வீட்டு மீன் குழம்பு தான் வாசம் கமகமான்னு இருக்கும் தெரியுமா? அவ மீன் குழம்பு வைக்கிற கை பக்குவமே தனி. நீயே எத்தனை நேரம் என்கிட்ட சொல்லியிருக்க. ஆமதி, கமலாக்கா வீட்டுல மீன் குழம்பு வச்சா நம்ம வீடு வரைக்கும் வாசம் தூக்குமே. அந்த ருசியில இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடலாம். அப்படிதான் மீனை எடுத்து புறவாசல்ல வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ நேரம் முயற்சி பண்ணிருக்கேன், ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. இந்த வாட்டி நான் நினைச்ச காரியத்தை முடிச்சேதான் தீருவேன் மருமகளே. அப்ப மீனை வாங்கி நான் அடுக்காலையில வச்சிருந்தா அதை எடுத்து புறவாசல்ல வைக்கிறது நீங்க தானோ? ஆமா மருமகளே, புறவாசல்ல வச்சிருந்தா தானே அவ கமலா வந்து தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். அடுக்காலையில மீனை வச்சிருந்தா அவ எப்படி வீட்டுக்குள்ள வந்து மீனெல்லாம் எடுத்துட்டு போவா? இன்னைக்கு நீ துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருந்தால, அத பாத்துக்கிட்டு நானும் என் மவளும் சேர்ந்து மீன் சட்டியோட தூக்கி வெளியே புறவாசல்ல வச்சிருந்தோம். என்ன மருமகளே, இன்னைக்கு உன் ஆசையும் சேர்த்துல நான் நிறைவேற்ற போறேன். ரொம்ப சந்தோஷம் தே, நீங்க இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆமா மருமகளே, அதனால தான் நான் உனக்கு மாமியாரா இருக்கேன். எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம். எம்மா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி? கமலா கதா மீனை எடுத்துட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுதுல்ல. இந்நேரம் குழம்பெல்லாம் வச்சு அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்மா.
ஆமாக்கா, நீ சொன்ன மாதிரி இந்நேரம் கமலா வீட்ல மீன் குழம்பு தர 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 தரன்னு கொதிச்சிட்டு கிடக்கும். ஏத்தே நீங்க சொல்லத பார்த்தா எனக்கு வயிறு பசி வர தன்னால வருது. வாங்கத்தே நம்ம சீக்கிரமா போய் மீன் குழம்பு எடுத்துட்டு வருவோம். அதுக்காக தானே நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மருமகள சோறு வடிச்சு வச்சிட்டு தான் வந்திருக்கா? ஆமாத்தே சோறை வடிச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குழம்ப மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம்னு வச்சுடுங்க, சுட சுட மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட வேண்டியதான். எம்மா கமலாக்கா மீன் குழம்புலாம் மாங்காலாம் போட்டிருப்பாவல்லம்மா. ஆமாட்டி, நேத்துக்கு தான் கமலா கீதா வீட்ல இருந்து 4-5 மாங்காவை யாருக்கு தெரியாம பறிச்சிட்டு போனா பத்துக்க. இப்ப நம்ம வீட்ல இருந்து மீனை வேற தூக்கிட்டு வந்திருக்கா. அதனால மீன் குழம்புல கண்டிப்பா மாங்காவை போட்டு வைப்பாட்டி, நல்ல ருசியா இருக்கும். ஐயோ எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும்னு எங்க மாமியார் சொன்னாவோ, ஆனா ஒரு வாசத்தையும் காணலையே. இதே என்ன மருமகள? இதே கமலாக்கா வீட்டுல இந்நேரம் மீன் குழம்பு தர தரன்னு கொதிக்கும், நல்ல வாசனை வரும்னு சொன்னிய, ஒரு வாசனையும் காணல. அதே ஒருவேளை இப்பதான் மசாலாலாம் அரைச்சி குழம்ப கூட்டி வச்சிருக்காளா என்னவோ. என்னதை இப்படி சொல்லுதிய? நாம இங்க வந்து உட்கார்ந்தே 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் பொறு மருமகள, நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா சாப்பிடணும்னா கொஞ்சம் பொறுமை இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. சரிங்க தே, நீங்க சொன்ன மாதிரியே நான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கேன். உட்கார்ந்து உட்கார்ந்து குறுக்குதான் வலிக்கு, கொஞ்ச நேரம் இந்த படுப்படையில படுத்துக்கிடுவோம். என்ன மருமகள அங்க திரும்பி உட்கார்ந்திருக்கா? இல்லத்தே ரொம்ப நேரமா உட்கார்ந்து குறுக்கு வலிக்கல, அதான் கொஞ்ச நேரம் படுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியே மருமகள, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. மீன் குழம்பு ரெடியான உடனே உன்னை எழுப்பி விடுதோம், சரியா? சரிங்க தே. எம்மா மைனிக்காரி தூங்கிட்டான்னு வச்சுக்க, நம்ம ஒத்தையில குழம்பு சட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஓஹோ மேனகா, உனக்கு இப்படி வேற ஐடியா இருக்கா? இன்னைக்கு தூக்கம் வந்தா கூட தூங்க மாட்டோம்ல. அரை மணி நேரத்திற்கு பிறகு ஏத்தி நாம வந்து உட்கார்ந்தே அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் குழம்பு வாசனை ஒண்ணுமே வரலையே. ஆமாம்மா, மைனி சொல்லதும் கரெக்ட் தான், ஒரு வாசனை கூட வரலையே. ஏத்தி பேசாம வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோமா? ஆமா மர்மோள, வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நமக்கு சந்தேகம் எல்லாம் தீரும். வாங்க போவோம். வீட்டுக்குள்ள இருந்து மீன் குழம்பு வாசம் வரும்னு பார்த்தா இங்க மூக்காய் பாட்டி என்னடான்னா பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. ஏத்தி மூக்காய் பாட்டிய பாருங்க, பழைய கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்காவோ. அட ஆமா, இவ என்ன பழைய கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்கா? மூக்காய் பாட்டி யார் அது? பரிமளத்துக்கு மருமவளா? ஆமா பாட்டி, நானே தான். ஓ, பரிமளமும் அவ மவளும் கூட வந்திருக்காளா? வாங்க வாங்க எல்லாரும் இந்த கட்டில்ல உட்காருங்க. அக்கா கட்டில்ல உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். ஆமா உன் மருமவள எங்க? அவளை பத்தி என்னத்துக்கு என்கிட்ட இப்ப கேட்டுட்டு கிடக்க? அம்மா கமலாக்காவை விடுமா, மீன் குழம்ப பத்தி கேளுமா. கொஞ்சம் பொருட்டி, கமலா இருக்கப்பட்ட இடத்துல தானே மீன் குழம்பு இருக்கும். பாட்டி உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பு தானே, நீங்க என்னத்துக்கு இப்படி பழைய கஞ்சி வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குதியா? ஆமா நல்லா சொல்லி புட்டப்பா, மீன் குழம்புன்னு எங்க இருந்து தான் மீனை வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. ஒரு நேரமும் கையில துட்டு இல்லன்னு வா, ஆனா ஒரு மண்சட்டி நிறைய மீன் வாங்கிட்டு வந்த பத்துக்க. நானு நல்லா சுருக்கு முறுக்குன்னு மீன் குழம்ப வைப்பா, நல்லா சுடுச்சோத்துல போட்டு திங்கலாம்னு இருந்தேன். உடனே அவ அக்காவுக்கு போட்டா. அக்கா கறிட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்னக்கா சொன்னா? அக்கா ஒரு மண்சட்டி நிறைய மீன் கிடைச்சி எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு தியாரும்னு சொன்ன பத்துக்க. 500 ரூபாய் மீனை வச்சு நீ ஒத்த ஆளா வச்சு சாப்பிடுவ. நீங்க எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு போல மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொன்னா பத்துக்க. உடனே மீன் சட்டியோட மீனை தூக்கிட்டு போயிட்டாளா? என்னக்கா சொல்லுதியா? உங்க மருமவ மீன் சட்டியோட மீனை அவங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாளா? ஆமா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க புறவாசலோட சட்டியை தூக்கிட்டு ஓடுனா பத்துக்க. இந்நேரம் அவ அக்கா வீட்டுல போய் குழம்ப வச்சு எல்லாரும் மூக்கு முட்டை தின்னிருப்பாவோ. எம்மா போச்சு, மீன் குழம்பு எல்லாம் போச்சு. அடி பாவி, இந்த கமலா இந்த வேலையை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. அம்மா கமலாக்கா நம்ம 3 பேர் தலையிலயும் துண்டை போட்டுட்டு போயிட்டாவாம்மா. எவ்வளவு ஆசையோட மீன் கறி வச்சு சோறு திங்கலாம்னு இருந்தேன். இவ ஆசை எல்லாத்தையும் அடுப்புக்குள்ள தூக்கி போட. இவ 2 பேர் பேச்சையும் கேட்டா நம்மளால ஒரு நேரம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியாது. அம்மை மவள 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணாவலாம்ல. பிளானு வயிறு பசிக்கல, அதான் பழைய கஞ்சி கொஞ்சம் போல இருந்துச்சு, அதுல உள்ளியும் மிளகாவையும் வெட்டி போட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிமளா நீயும் கஞ்சி குடிக்கியா? முக்காய் பாட்டி இந்த கூட்டாளியையும் சேர்த்து உங்க வீட்லயே வச்சுக்கிடுங்க. என்னால எங்க வீட்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா சோறு திங்க முடியல. இந்த கமலா இப்படி பண்ணி போட்டாளா? முக்காய் பாட்டி உங்க மருமவ கமலாக்கா எங்க வீட்ல இருந்து தான் மீனை களவாண்டிட்டு வந்திருக்காவோ தெரியுமா? மீனை களவாண்டிட்டு வந்தது சரிதான், மீன் சட்டியை தானே வாங்க வந்தியே. 2 நாள் கழிச்சு மருமவ வருவா, வந்து மீன் சட்டியை வாங்கிட்டு போ. என்னமா மருமலா நில்லு. என்னாச்சு பரிமளா? உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டையா? இங்க பக்கத்துல கொஞ்சம் உட்கார, என்ன பாடுன்னு பேசுவோம். நானே மீன் குழம்பு பறி போயிட்டேன்னு கவலையில இருக்கேன். இவங்களுக்கு என்னடான்னா மாமியா மருமக என்ன சண்டை போட்டான்னு உட்கார்ந்து பாடு பேசணுமாம்ல. மருமவ தலையில துண்ட போட்டா,
மாமியார் என்னடான்னா தலையில பெரிய பெட்ஷீட்டே போட்டுவா புளுக்க. பாட்டியா செல்ல மவள, நமக்கு இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வீட்ல பழைய கஞ்சி கொஞ்சம் போல கிடக்கு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிப்போமா. இப்ப என்னத்தை கேட்டுவிட்டேன்னு பரிமாண கோவத்துல போறா.